ஹாய் எவ்ரி ஒன் வித் வெரி ஹெவி ஹார்ட்ஸ். என்னுடைய பழைய வீடை நான் ஒரு வழியாக காலி பண்ணி நேற்று ஹவுஸ் ஓனர்கிட்ட கீஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இந்த வீட்டில் வந்து தான் நான் வந்து ஹை ஃபுட்ஸோட ஜிஎஸ்டி வாங்கினேன், எஃப்எஸ்ஏ அப்ளை பண்ணேன், ஸ்டிக்கர் டிசைன், பிரிண்டிங் எல்லாமே இங்கே வந்து தான் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் மஸ்ஜித் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீடை ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதே பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் ஷிஃப்ட் ஆனோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடை ஒரு 3 வருஷம் கழிச்சு யாரும் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக அப்போ பார்க்கில் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், ஒரு சிஸ்டர். அவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்தா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் செட் ஆகும், இந்த வீடோட அமைப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வெளியே போகணும் வரணும், நிறைய திங்ஸ் உள்ளே வரும், போர்ட்டு டன்ஸோலாம் நிறைய வரும். ஸோ நீங்கள் இந்த வீடு எடுத்துக்கோங்க, இது ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் அ ஃப்ளாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி வச்சாங்க. இங்கே வந்து தனி கேட் இருக்கும். ஸோ கேட்டு யாரும் திறந்தாலும் மூடல அப்படின்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இப்போ நான் டக்குன்னு பக்கத்து வீட்டில் போய் தக்காளி வேணும், உப்பு வேணும் அப்படின்னு கூட வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தனி, மேலே வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட் இருக்கும், எனக்கு தனி கேட் இருக்கும். சுற்றி அவ்வளோ மரம் இருக்கிறதுனால எவ்வளோ மழை அடித்தாலும் வந்து இங்கே வாட்டர் லாகிங் சுத்தமாக இருக்காது. அண்ட் பவர் கட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், இந்த பூமியே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்மளுடைய நிறைய ஹை ஃபுட்ஸோட பெரண்டை வீடியோஸ்லாம் நான் இந்த இடத்துல தான் எடுத்தேன். இங்கே அவ்வளோ பெரண்டை இருந்தது. பட் நாங்கள் வீடியோக்கு பறித்து ஃபைனலாக இப்போ சுத்தமாக அங்கே பெரண்டையே கிடையாது. அண்ட் இந்த வீட்டில் வந்து என்னோடய அப்பா, இன்லாஸ் எல்லாரும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு வீடு. இப்போ நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் யாரையும் கூப்பிடல, பேசிக்கலாக கூப்பிடல. இந்த ஆலமரத்தோட வேர் பார்த்திங்கன்னா இது 40 இயர்ஸ் பில்டிங். இது அப்படியே எங்கள் பாத்ரூம்குள்ளே வளர ஆரம்பிச்சு நாங்கள் நிறைய வெட்டி விட்டோம். ஸோ இப்போ என் மேலே நிறைய நெகட்டிவிட்டி த்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. அதனால் நான் யாரையுமே கூப்பிடல. ஸோ இப்போ போகிற வீட்லையாவது கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா